வெல்கம் டு அம்சா சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எலும்பு சம்பளத்துக்கு பதிலாக புளி சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மசாலாவை நைஸாக அரைச்சாச்சு. நாங்கள் வாங்கிக்கிறது ஜிலேபி மீன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் மசாலா இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து மீனுக்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம மீனில் மசாலாவை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அம்சா, நான் கையடிக்குது, நீயே அப்ளை பண்ணி கொடுத்துரு. சரி பாப்பா, நான் பண்ணிக்கிறேன். மசாலாவை நல்லா இந்த கேப்பில் ஒவ்வொரு சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பின்பக்கமும் இதே போல் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் எந்த ஃபுட் கலரும் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியாக வரும். நிஜமாக டேஸ்ட்டாக வருமா பாப்பா? இந்த துளசியோட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் இந்த துளசியோட வார்த்தை மாறாது. தோசைகள் வச்சாச்சு. கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். பெரிய மீனாக இருக்கங்காட்டி மூடி வச்சிடலாம். பாப்பா அப்படியே திருப்பி போட்டுரு. என்னாலேலாம் முடியாது, ரொம்ப சூடாக இருக்கு. நீங்கள் திருப்பி போடுங்க. நீங்கள் திருப்பி போடுங்க. மீன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ணா வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணா எப்படிண்ணா இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் உப்பு மட்டும் லைட்டாக பத்தல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போனேன். அவங்க கிடக்குறாங்க. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இல்லைங்க, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். வேற லெவலில் இருக்குங்க. அம்சா சமையல் தாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.